குட். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. ஸோ மறுபடியுமாக தேவனுடைய ஆவியானவர் நமக்கு ஊழியம் செய்ய போகிறார். சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிறவர் தேவனுடைய ஆவியானவர். ஆமா, கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பசியை தந்தவரும் அவர்தான். த ஹங்கர் டு நோ ஹிம் மோர் அண்ட் மோர். தேவனை மேலும் மேலும் அறிந்து கொள்வதே நம்முடைய வாழ்நாள் எல்லாம் பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும். ஆமா, நம்முடைய வாழ்வினுடைய பிரதான நோக்கம் என்னது? வாழ்நாள் முழுவதும். ஆமா 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 ஆமா. அந்த அறிவுக்காக பவுல் என்ன செய்யறேன்னு சொல்றான்? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும். ஆமா ஆமா, பாருங்க, ஏன்னா அதுலதான் மேன்மை இருக்கிறது. அந்த மேன்மை என்று எதை சொல்லுகிறான் என்றால், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான யாவற்றையும், தேவ பக்திக்கு தேவையான யாவற்றையும் தருவது அவரை அறிகிற அறிவு. சோ அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை தேவ நமக்கு கிருபையாக தந்தார். இது நம்முடைய 6வது சப்ஜெக்ட். ஆமா, நாவு என்பது நமக்கு 6வது பாடம். ஆமா, இது வரைக்கும் நாவுலே நம்ம 6 லெசன்ஸ் முடிச்சிட்டோம். இப்ப இது நம்ம 7வது லெசனுக்கு செல்லுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வார். இப்பொழுது நம்ம நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். அறிவை பயன்படுத்தும் துப்பாக்கி எது? வெரி குட். எஸ் சிஸ்டர் கிரேஸ் சொல்லலாம். நாவு பாஸ்டர். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். நாவு தான் அறிவை பயன்படுத்துகிறது. நாவு தான் அறிவை சரியாக உபயோகப்படுத்துகிறது. துப்பாக்கி. ஏன் அந்த வேர்டை சேர்த்தோம்னா எல்லாருக்குமே என்ன வேண்டி இருக்கு? டிஃபென்ஸ் வேணும், அஃபென்ஸ் வேணும். ரைட், கரெக்டா சொன்னீங்க. அறிவை பயன்படுத்தும் துப்பாக்கி எது? அந்த பேஜ் 79ல லாஸ்ட் பட் ஒன் பேராகிராஃப். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். இதுலயே கொஞ்சம் நம்ம மெடிடேட் பண்ணலாம் பாருங்களேன். அப்போ ஒருவர் பேசுகிறதை வைத்து அவரு அறிவுள்ளவரா அறிவு இல்லாதவரா என்பதை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, சரியான அறிவை பயன்படுத்துகிறவர்கள் அவருடைய பிரசங்கம் எதை உண்டாக்கும்? விசுவாசத்தை உண்டாக்கும். இல்லையா? நாவாலே விசுவாசம் உள்ள வார்த்தையை பேசுகிறவருடைய பிரசங்கத்தை கேட்டால் விசுவாசம் உண்டாகும். சோ அப்ப நாவ குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அநேக வசனங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம், இன்னும் பார்க்க போகிறோம். 2வது கேள்வி போயிடலாம். எந்த 3ஐயும் வார்த்தையினால் ஜெயிக்க முடியும்? வெரி குட். எஸ் லிதியா சிஸ்டர். Page 75, last paragraph, Pastor. உலகம், மாம்சம், பிசாசு. வெரி குட் வெரி குட். கேள்வி என்ன? எந்த 3ஐயும் வார்த்தையினால் ஜெயிக்க முடியும்? உலகம், மாமிசம், பிசாசு. உலகம்னா என்னது? எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளை. மாமிசம் என்றால் என்னது? மாம்சத்திலே நம்மை செயல்பட வைக்கிற காரியங்கள், பாவத்திலே செயல்பட வைக்கிற காரியங்கள். இதையும் நாம் எப்படி ஜெயிக்கலாம் என்று சொன்னால் வார்த்தையினாலே ஜெயிக்கலாம். பிசாசினால் வரக்கூடிய எல்லாவற்றையும் வார்த்தையினாலே ஜெயிக்கலாம். இதான் உதாரணம் சொல்லுங்களேன். நம்முடைய குறைவை எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் என்று சொல்லுறதன் மூலம் ஏழ்மையை நாங்க நீக்கலாம். வெரி குட். பைபிள்ல உள்ள எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அந்த இன்று உன் தலையை எடுத்து. ரைட், வெரி குட். உலகம், மாமிசம், பிசாசு, அதாவது அத்தனை பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் வார்த்தையினால் ஜெயிக்கலாம். வேதத்துல
சிஸ்டர் சொன்ன நல்ல உதாரணம். இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன் என்றார். யுத்தம் கர்த்தருடையது என்றான். இல்ல, கர்த்தர் ஈட்டியினாலும் ரத்தத்தினாலும் வெற்றியை தருகிற தேவன் அல்ல என்றான். இவைகள் எல்லாம் வார்த்தையினாலே ஜெயிக்கிற ஜெயம். தொடர்ந்து நம்ம இப்படிப்பட்ட உதாரணங்களை பார்க்க போறோம். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து சந்தித்த அத்தனை பிரச்சனைகளையும் தன்னுடைய வார்த்தையினால் ஜெயித்தது போல நாமும் நம்முடைய பிரச்சனைகளை மாத்திரமல்ல, சரிங்களா, நீங்க இப்படி ஒரு மீட்டிங் நடத்தும் போது, ஒரு கூட்டம் நடத்தும் போது, அல்லது உங்களுடைய அயலகத்தார் அத்தனை பேருடைய பிரச்சனைகளையும் நம்முடைய வார்த்தையினாலே நம்மால் அவர்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்க முடியும், வாங்கி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது, ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அப்போ இதுக்கு கூட பாருங்க, அந்த சென்ஸ் தான், அதாவது நாலேஜ் தான் வேண்டியிருக்கு. நேற்று ஒரு சகோதரி அழைத்தார்கள் கோயம்புத்தூர்ல இருந்து. அவங்களுக்கு 35 கோடி ரூபா கடன் பாருங்க, சரிங்களா, ஏமாந்துருக்காங்க. நம்ம அதிர்ச்சி அடைய வேண்டியதில்லை. நம்முடைய ரோல் என்ன? வார்த்தையை பயன்படுத்தணும். டேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லையா? ஆமா. இப்படி தீராத கடன் பிரச்சனையை சிக்கி இருக்கிறவர்களுக்கு நம்ம பேசும்போது முதலாவது என்ன நடக்கும் யோசிங்க, எல்லாரும் திங்க் பண்ணுங்க. நம்ம ஒருத்தருக்கு பேசுறோம், உங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க இவ்வளவு கடன் இருக்கு, கடன்காரங்க இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க அப்படின்னு நெருக்கடியை பற்றி பேசும் பொழுது, நீங்க ஒரு விடுதலையை பேசும்போது நல்லா திங்க் பண்ணுங்க, முதலாவது என்ன நடக்கும்? பிரச்சனை. வெரி குட். அவர்களுடைய மனநிலை மாறும். அதாவது பிரச்சனை முதல்ல தீரும். பிரச்சனை தீர முன்னாடி இன்னொன்னு தீரும். என்னது யோசிங்க? சந்தோஷம், சமாதானம், ஒரே கவலை, பயம் டக்குனே குறைஞ்சிருது. உங்க எல்லாருக்கும் அதுதான் முதல் நடந்தது. நம்ம செய்தியை கேட்க ஆரம்பிச்ச உடனே பயம் நீங்குது இல்லையா? எத்தனை பேர் ஞாபகம்? நீங்களா, நான் ஒரு உதாரணம் அதுக்கு சொன்னேன் அந்த செய்தியில, யாராவது ஞாபகம் இருக்கா? யானை வரும் ஆமா, யானை யானை 1/2 கிலோமீட்டர் தள்ளிதான் வரும். அதாவது கழுத்துல கட்டி இருக்கிற அந்த மணி ஓசை முதலாவது வரும். அதே போல நீங்க வந்து தைரியமா சொல்லிடலாம், ரொம்ப ரொம்ப தைரியமா சொல்லலாம், ஏமா இன்னைக்கு நீ சமாதானமா தூங்குவா, இன்னைக்கு உனக்கு தைரியம் பெருகும், பயம் நீங்கிரும். இந்த வார்த்தைலாம் நீங்க சொல்லணும். சொல்றது மாத்திரமல்ல, ஃபாலோ பண்றதுக்கு என்ன இருக்கு இல்லையா? சரி, ஒரு கவுன்சிலிங் போனா டெய்லி போவாங்க, ஒரு மேரேஜ் கவுன்சிலிங் போனா கூட அது ஒரு சீரீஸ் ஆஃப் சிட்டிங். இப்போ அதுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு? தேவனுடைய வார்த்தை இருக்கு. அது எப்படி நம்ம சப்ளை பண்ணலாம்? உங்களுக்கு திங்க் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் இருக்காங்கன்னு வைங்களேன், அல்லது உங்க கிராண்ட் சில்ட்ரன் இருக்காங்க, அவங்களுக்கு ஒருவேளை தமிழ் ஃபாலோ பண்ண முடியாம இருக்கலாம். நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யலான்னு நான் செய்ய சொல்லலாம்னு நான் சொல்றேன் இல்லைங்களா? இல்ல சரி, ஃபாலோ அப்புக்கு நீங்க பிளஸ் பண்றீங்க. உங்க கிராண்ட் டாட்டர் சோர்ந்து போயிட்டா. என்ன சோர்ந்து போயிட்டா? பாட்டிமா, நான் வந்து எக்ஸாம்ல சரியாவே எழுதல அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தால் நீங்க என்ன சொல்லணும்னா, தைரியமா பேசுங்க. எல்லா சோர்வு வெளியே போ, பயமே போ வெளியே, குற்ற உணர்வே போகல, அம்மா உனக்கு நல்லா சமாதானமா இருப்பா அப்படின்னு அவ்வளவுதான் நமக்கு டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கும் சில நேரம் அவ்வளவுதான் டைம் இருக்கும். அதுக்கு மேலே நமக்கு பேச தெரியல. அப்ப என்ன செய்யலாம்னா, அவர்களுக்கு ஜோயல் ஆஸ்டின் செய்தியை கேட்க வைங்க. எத்தனை பேர் ஜோயல் ஆஸ்டின் கேட்டிருக்கீங்க? இல்ல, ஏன்னா அவரு வந்து யூத்துக்கு நல்லா பேசுறாரு, அதான் ஃபாலோ அப்புங்கிறேன். மற்றவர்களுக்கு நீங்க நம்ம செய்தி அனுப்பலாம், ஜாஸ்மினிக்ஸ் செய்தியை அனுப்பலாம். இது கேளுமா, நான் உனக்கு ப்ரேயர் பண்ணிட்டேன், நீ இனிமே நல்லா சமாதானமா தூங்குவா, பயம் உன்னை விட்டு போயிட்டு உன் பிரச்சனை அடுத்து தீந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விசுவாசத்துல வளர்றதுக்கு ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு ஜோயல் ஆஸ்டின் கொடுக்கலாம், குறிப்பா யூத்துக்கு.
மற்றவர்களுக்கு ஆண்ட்ரூ உமக்கு மெசேஜ் அனுப்பலாம். பில் ஜான்சன், பில் வின்ஸ்டன் இதெல்லாம் ஃபாலோ அப்புக்கு இப்ப யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கு பாருங்க. இல்ல முன்னால ஒரு வீட்டுல ஒரே ஒரு என்ன இருக்கு பிளேயர் தான் இருக்கும், சிடி பிளேயரு. இப்போ நம்ம பிள்ளைகள் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு இல்லையா? அந்த எக்யூப்மெண்ட் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு நீங்க ஜெபம் பண்ணிட்டு சொல்ல அந்த செய்தியை கேளு, அது ஃபாலோ அப் மினிஸ்ட்ரின்னு சொல்றேன். அப்போ கேட்கும்போது நீங்க உங்களுக்கு வேல்யூ பண்ற நபராக இருந்தா நீங்க தைரியமா டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. பெரிய கடன் பிரச்சனை இருக்காங்களா, ஏமா 90 நாள்ல உன் கடன் பிரச்சனை எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுங்க. ஆனா நீ இதை கேட்கணும். டெய்லி 2 செய்தியாவது கேளு, உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், போர் அடிக்காது இல்ல? எல்லாத்துக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுது. ரைட்? ஏன்னா பேசுகிறவர்கள் நாவை சரியாக பயன்படுத்துகிறவர்கள், அவருடைய மெசேஜ் தான் நம்ம கொடுப்போம். ஃபாலோ அப்புக்கு ரொம்ப ஈஸி ஆயிட்டு இருப்போம். வெரி குட். 3வது கொஸ்டினுக்கு நான் போயிடலாம். சிறுமைப்படும் காலத்திலும் நித்திய விருந்தை அனுபவிக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? அது யாருக்கு சாத்தியம்? ஓகே, எஸ் சிஸ்டர், மேம் சிஸ்டர். சிறுமைப்படும் காலத்திலும் நித்திய விருந்தை அனுபவிக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? அது யாருக்கு சாத்தியம்? பேஜ் 79 இருக்கு பாஸ்டர். என் தேவன் உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார் என்ற விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். ஓகே, இதுல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆன்சர் இருக்குது. மேட்சி சிஸ்டர் சொல்றீங்களா? மேட்சி சிஸ்டர், கேள்வி நான் வாசிக்கிறேன். சிறுமைப்படும் காலத்திலும் நித்திய விருந்தை அனுபவிக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? அது யாருக்கு சாத்தியம்? மனரம்யமா இருக்கிறவர்களுக்கு. வெரி குட். நித்திய விருந்து. ஆமா. இப்போ எஸ் சிஸ்டர் சொல்லுங்க. வார்த்தையின்படி நான் செயல்படுவதே அவர் விரும்புகிறார். அந்த சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் தீங்கு உள்ளவைகள். ஆனா மனரம்யமா இருக்கிறதா நித்திய விருந்து. நித்திய விருந்து இல்ல? சரி, இப்ப கேள்வி, அது சாத்தியமா? பிரச்சனை சூழ்ந்து இருக்கிறது, சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள், வியாதி, பினான்சியல் ப்ராப்ளம், இதெல்லாம் இருக்கும் பொழுது மனரம்யம் சாத்தியமா? மனரம்யமா இருக்கிறதுண்டா அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளா இருக்கிற வார்த்தைகளை நாங்கள் நினைக்கல. எங்களுக்கு ஆண்டவர் அந்த பலத்தை தார், அந்த வார்த்தையின் வல்லமை எங்களை உற்சாகப்படுத்தும். பயத்தை. ஆமா, வெரி குட். நான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயே சொல்றேன். முன்னால நீங்க உங்களில் சிலராவது ஒரு சின்ன துர்ச்செய்தியை கேட்டா கூட மனதில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்க. ஆமா இல்லையா? ஆமா. உங்க முகத்தை நம்ம எல்லாரும் ஒருவருக்கு முகமுகமா சந்திக்கிறோம். எல்லாருடைய முகத்திலையும் அந்த வெளிச்சம் வந்திருக்க, தைரியம் வந்திருக்க, மனரம்யா வந்திருக்குமே, வராம இருக்காத. ஆமா, பிலிப் பிரதர் முன்னால இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. சரி, இவர் என்னத்தை கத்து கொடுக்கிறாரு பார்க்கலான்னு உட்கார்ந்தாங்க. ஆனா வார்த்தை அவரை பிடிச்சு போட்டு பாருங்க. நாம் எல்லாரிடத்திலும் மனரம்யம் கூடி இருக்கு. அதை நம்ம பெருகிட்டே தான் இருக்கிறோம். உடனே நம்ம ஓகே, அதுல அந்த இன்னொரு கேள்வி இருக்கு, அது யாருக்கு சாத்தியம்? கூடியவரை ஆண்டவர் வார்த்தையில நிலைச்சிருக்கிறார்கள். சிம்பிளா ஒரு ஆன்சர் நான் சொல்லட்டா? அது யாருக்கு சாத்தியம் என்றால் விசுவாசிக்கிறவர்களுக்கு சாத்தியம். நம்ம முன்னால விட மனரம்யத்தை அதிகமாக அனுபவிக்கிறோம். ஏனென்றால் விசுவாசத்திலே நாம் பெருகி இருக்கிறோம். நான் ஒன்னும் உங்களுக்கு சொல்றேன், எந்த மோசமான செய்தி வந்தாலும் இந்த மனரம்யத்தை நம்மால் காத்து கொள்ள முடியும். பைபிள் முழுவதும் அதுக்கு தான் உதாரணம் இருக்கு. நம்ம அநேக உதாரணங்கள் பார்த்துட்டோம்.
பேதுரு சிறைச்சாலையில தூங்குனது காரணம் இந்த பவர் தான் இல்லையா? சிறைச்சாலைக்குள்ள பவுலும் சீலாவும் இதைத்தான் என்ஜாய் பண்ணாங்க. கப்பல்ல புயல் அடிக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்து இந்த மனரம்யத்தை தான் அவர் என்ஜாய் பண்ணார். இது சம்பந்தப்பட்ட சில வசனங்கள் சொல்லுங்களேன், பைபிளை திறக்காம உங்களுக்கு தெரியும். தானியேல் சிங்கத்திலையும் தைரியமா இருந்தார். அப்படி வசனம் இருக்குதோ எனக்கு தெரியல. வசனத்தோட வசனம் நல்ல வசனம். நான் அதாவது முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாலேஜ் ஃபெய்த் தருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாமே எப்படிதான் முடியும்? நன்மையாகத்தான் முடியும். அது எந்த வசனம்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர் அவருக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குங்கிற நாலேஜ் வேணும். அதுலயும் நீங்க இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். சத்தியத்தை சரியாக அறிகிறவர்கள் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். இதுல நீங்க ஃபேமா ஆயிட்டீங்கன்னா மனரம்யமா இருப்பது மாத்திரமல்ல, ஒருவேளை 100க்கு 100 வெற்றி கிடைக்காட்டாலும் 90% வெற்றி கிடைக்கும். அப்படி வச்சுக்கணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு சில காரியங்கள்ல மிஸ்ஃபயர் ஆகலாம். ஆனா முன்னால நம்ம பாதிக்கு மேல தோல்வி எல்லாம் அடைந்தோம் இல்லையா? அநேக காரியங்களை தோல்விட்டோம். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால விசுவாசத்துல பெருகி இருக்கிறீர்கள். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்கிற நாலேஜ் வேணும். நாம தான் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். சரிங்களா? நாம தான் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். நாம தான் கீழ்ப்படியாம வந்திருப்போம். அதுலயும் உங்களால இதை விசுவாசிக்க முடியணும். நான் இந்த தவறெல்லாம் பண்ணிட்டேன், ஆகையினால தேவன் என்ன எப்படி என்ன ஆசீர்வதிக்க முடியும்? அந்த குப்பையெல்லாம் தூக்கி தூர போட்டீங்களா? ஆமா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். யாருக்கு அது சாத்தியம்? மனரம்யமா இருக்கிறவர்கள் தான் அதை சுதந்திரிக்க முடியும். யாராலே மனரம்யமா இருக்க முடியும்? விசுவாசிக்கிறவர்களாலே. யாராலே விசுவாசிக்க முடியும்? சத்தியத்தை சரியாக அறிகிறவர்கள். எல்லாத்துலயும் அதான் பேஸ்டா இருக்கு பாருங்க. பவுலும் சீலாவுக்கும் உள்ள சிறைச்சாலையில அதை என்ஜாய் பண்ணாங்க. ரைட்? ஆமா, அதோட இணைந்து கொள்ளுங்கள். ஆமா, நம்முடைய தலையெழுத்தே சக்சஸ் தான். ஸ்ட்ராங்கா பிடிச்சிடுங்க. இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போனோம் இல்லையா? அதுக்கு நல்ல ஒரு சப்ஜெக்ட் டங்கு. கர்த்தர் அழகா நடத்துறார். அடுத்த கொஸ்டின் போலாம். நீதிமான்களாகிய நாம் எந்த இரண்டிற்கும் தூரமாய் இருப்போம் எப்பொழுது? வெரி குட். எஸ் சிஸ்டர், யார் அடுத்தது? அனட்டா சிஸ்டரா? லிதியா சிஸ்டர் யாரு? கொடுமை ஓகே, சொல்லுங்க. தீலக்கம், கொடுமைக்கும் தீலக்கம் எப்பொழுது என்றதுக்கு ஆன்சர் பண்ணல பாஸ்டர், நான் கவனிக்க. சொல்லுங்க. அப்படியே அது கவனிக்கலையா? இப்ப சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரியுமா எப்பொழுது இதுல இருந்து நாம் தூர விலகி இருப்போம்? பயப்படாதிருப்பாய், எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தைகளோட ஆவியில பதிந்திருந்தா நாங்க பயப்பட மாட்டோம். இன்னும் சிம்பிளா சொல்லுங்க. நீதியால ஸ்திரப்பட்டிருந்தா. இன்னும் சொல்லுங்க, யோசிங்க. உங்களுக்கு விரோதமாக உருவாகும் இந்த காரியம் பேசும்போது நாவை பயன்படுத்தும் போது அல்லது பேசும்போது. கொடுமைக்கு தூரமாய் இருப்பாய், திகிலுக்கு தூரமாய் இருப்பாய். இல்ல? ஆமென். நான் கண்டிப்பா நீங்க எல்லாரும் அதுல குரோ ஆகிறோம். நானும் குரோ ஆயிட்டே இருக்கிறேன். முன்னால நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்து ரொம்ப ரொம்ப யோசிச்சிருப்பீங்க. ஐயோ, இந்த இப்படி போயிருவானோ இப்படி போயிருவானோட்டு. கண்டிப்பா நீங்க அந்த
தீகளுக்கு நீங்கள் தூரமா இருக்கிறீர்கள். ஆகவே அந்த கொடுமை நம்ம சந்ததிக்கு நடக்காது. சரிங்களா? ஆமா ஆமா. இது சம்பந்தப்பட்ட இன்னொரு வசனம் என்னன்னா, விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமா, நல்ல தைரியமா இருங்க. நீங்க தைரியமா இருந்து பேசுங்க. ஒரு உங்க சந்ததியில யாராவது தவறான வழியில பேசுனா நீங்க மைண்ட்ல என்ன சொல்லணும்? இல்ல கண்டிப்பா he will come back. ஆமா, நீங்க தவறான வழியில போகலாம். கண்டிப்பா மை சன், மை கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டர், டெஃபினெட்லி she will come back. அப்படி பேசுங்க. போட்டோ இருந்தா அது மேல கை வச்சு பேசுங்க. பேசிட்டு எதை சரி பண்ணணும்னா நம்முடைய எண்ணத்தை தான் சரி பண்ண வேண்டும். நம்முடைய எண்ணம் சரியாகி நம்முடைய வாயாலே பேசும் பொழுது தவறான பாதையிலே செல்லுகிற உங்களுடைய சந்ததியா தேவன் என்றே திரும்புவார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. எப்பொழுது அப்போ அவங்க திரும்ப மாட்டார்கள்னா, நீங்க பேசாது இருந்தா திரும்ப மாட்டாங்க. ஆமா, போட்டோவை பார்த்து பேசுங்க. தூங்கும்போது வீட்டுல இருந்தாங்கன்னா தலையில கை வச்சு பேசுங்க. பிசாசை என் பிள்ளைய விட்டு விடு, ஆமா இவன் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான், இவனுடைய எதிர்காலம் பிரமாதமாக இருக்கும் என்று பேசுங்கள். நாம பொறுமையா பேசுறதுக்கு சோம்பல் படக்கூடாது, எரிச்சலோட பேசக்கூடாது. சரிங்களா? ஆமா, குற்ற உணர்வும் அடையக்கூடாது. எனக்கு சும்மா ஒரு ஞாபகம் வருது. ஐயோ, நம்ம தெரியாம கனடாவில் வந்து செட்டில் ஆயிட்டோம், ஸ்ரீலங்காவில இருந்திருக்கலாம், நம்ம தப்பா முடிவு எடுத்துட்டோம், இப்படி எல்லாம் போட்டு மண்டையை குழப்பக்கூடாது. சரிங்களா? தீமையை நீங்களே நன்மையாக்கி கொள்ளலாம். ஆமா ஆமா. பைபிள்ல பாருங்களேன், எதுல வாசிக்கிறோம்? எஸ்தர்ல வாசிக்கிறோம். காரியம் எப்படி முடிந்தது? வேறு விதமாய் முடிந்தது. காரியமோ வேறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமானுக்கு பெரிய மரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தான். யாரு? அதாவது மொர்தெகாய்க்கு. ஆமான். ஆமா, ஆனா பாருங்க, காரியம் வேறு விதமாய் முடிந்தது. ஏன் நீ அதுல கவனிச்சீங்கன்னா, எஸ்தரும் மொர்தெகாயும் நல்லா அழகா மூவ் பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தா அப்படி மூவ் பண்ண முடியும் பாருங்களேன். தைரியமா நல்லா அழகா காயை நகர்த்தி 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 விசுவாசம் இருந்ததுனால அப்படியே செய்து, எப்படி இது கண்டிப்பா நமக்கு நன்மையா முடியும்னு அவங்களால எப்படி விசுவாசிக்க முடியுது? ரொம்ப ஆச்சரியம் பாருங்களேன். 2 பேருக்கும் ஒரு பாரம். 127 தேசத்துல உள்ள யூதர்களை அழிப்பதற்கு ராஜா தன்னுடைய முத்திர மோதிரத்தை போட்டு 127 தேசத்துக்கும் தபால் போயிருது. அதன் பிறகும் யாரு? எஸ்தரும் மொர்தெகாயும் விசுவாசிக்கிறாங்க. பெரிய ஆச்சரியம் இல்ல? இது எந்த அளவுக்கு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்னா, 4 நாள் கழித்து அவரு கல்லறைக்கு தைரியமா போறாரு பாருங்க, எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ எந்த சூழ்நிலை, உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நாமும் நம்முடைய சந்ததியும் தப்பித்து கொள்ளத்தக்கதாக நமக்கு மனரம்யம் வேணும், விசுவாசம் வேண்டும். அதாவது விசுவாசம் இருந்தா மனரம்யம் வந்துடும். அதோடு கூட நம்ம பேச வேண்டும். பேசுவதற்கு சோம்பல் படக்கூடாது. பேசுவது எளிதான ஒரு காரியம் தானே, இல்லையா? நீங்க சில காரியத்திற்காக ஜெபித்திருப்பீங்க. ஒரு நேரம் ஜெபித்தா போதும், அதன் பிறகு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பேசுங்க. டிலேயை கேன்சல் பண்றேன். ஆமா, உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்து பேசும்போது கண்டிப்பா நடந்துடும். யார் அப்படி செய்ய முடியாது? நீங்க விசுவாசிக்கிறீர்களா இல்லையா என்பதற்கு நான் ஒரு அடையாளம் சொல்றேன். விசுவாசிக்கிறவன் பதறான். என்ன பதஷ்டம் இருக்கக்கூடாதுன்னா, இப்போ நான் டேட்டு சொல்றேன் அப்படிங்களா, 90 daysல உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிரும், அல்லது 30 daysல மேரேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, 1 மாசம் ஆயிட்டு ஒரு வரனும் வரல, கொஞ்சம் கூட காய் நகரல, அப்பொழுதும் நீங்கள் சமாதானமா இருக்க முடிகிறதா? இல்லையே, இன்னும் 60 நாள் தான் இருக்கு, எப்படி நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுதான் நீங்க என்ன செய்றீங்க? இன்னும் கால தாமதத்துக்கு வழிவகுக்கிறீர்கள். சரிங்களா? இதுக்குதான் பைபிள்ல நிறைய உதாரணம் இருக்கு. எவ்வளவு நாள் ஆனாலும் இந்த காரியம் இந்த நாள்ல நடக்கும். ஆமா, அதுக்குதான் 4 நாள் கழிச்சு போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க.
அடுத்த கொஸ்டின் போலாம். விசுவாசத்தோடு பேசுகிற மனிதனை எந்த இரண்டும் அணுக முடியாது. வேதத்திலிருந்து 2 உதாரணங்கள் எழுதுக. விசுவாசத்தோடு பேசுகிற மனிதனை எந்த இரண்டும் அசைக்க முடியாது. அடுத்தது யாரு சிஸ்டர்? லிதியா சொல்லுங்க. மகேஸ்வரி அம்மா. மகேஸ்வரி சிஸ்டர் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க அம்மா. பயமும் திகிலும் அணுகுவதில்லை. ஓகே. உதாரணம் காலேப்பும் ஜோசுவாவும், ஓகே, மற்றது பவுலும் சீலாவும் புதிய ஏற்பாடு. ஓகே ஓகே. இன்னொரு ஆன்சர் இருக்கு. யார் சொல்றீங்க? விசுவாசத்தோடு பேசுகிற மனிதனை எந்த இரண்டும் அசைக்க முடியாது. சிஸ்டர் சொன்னது சரியான பதில் தான். பேஜ் 76 மிடில் பாருங்களேன். வெள்ளமும் பெருங்காற்றும், வாசிங்க. பேஜ் 76 மிடில். வெள்ளமும் இல்ல வெள்ளமும் பெருங்காற்றும் மோதலாம், ஆனால் அந்த மனிதனை அசைக்க முடியாது. இல்ல அப்படின்னா என்னது? வெள்ளம் பெருதுன்னா என்னது? ஆபத்துகள், பிரச்சனைகள் ஏதோ வாழ்க்கையில மோதலாம், ஆனால் அந்த மனிதனை, விசுவாசத்தோடு பேசுகிற மனிதனை எந்த இரண்டும் அசைக்க முடியாது என்றால், பயிலும் அதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். வெள்ளமும் பெருங்காற்றும் மோதலாம், ஆனால் அது யாரையும் அசைக்க முடியாது. நிறைய உதாரணம் இருக்கு. வெள்ளமும் பெருங்காற்றும் கலிலேயா கடல்ல பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த படகை மோதிற்று. இயேசு கிறிஸ்து அசையவே இல்லைங்க. இல்ல, நான் நினைக்கிறேன் பாருங்க, எந்த பிரச்சனையும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம். எழும்பி கூட இருக்க மாட்டாரு. அப்படின்னா என்ன பொருள்? அவர் அசால்ட்டா படுத்து கிடந்து இறையாதே அமைதலா இருன்னு சொல்லிடு. அப்போ இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, எல்லாவற்றிற்கும் கேட்கக்கூடிய காதுகள் இருக்கின்றன. இல்ல, அதான அர்த்தம். காற்றும் கடலும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது என்றால், அந்த காற்றுக்கும் கடலுக்கும் என்ன இருந்தது? கேட்கக்கூடிய காதுகள் இருந்தன. ஆமா, அப்ப அதை நம்ம மனசுல வைப்போம். நான் சொன்ன பாருங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு தீர்ப்பதற்கு சொல்றாங்க, ஆண்டி இன்னும் கடன் பிரச்சனை தீரலைன்னா நீங்க என்ன செய்யணும்? கடன் பிரச்சனை எல்லாம் எழுதி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புமான்னு சொல்லிட்டு 4 பேர் எழுதியிருக்காங்க, இத்தனை $, கடன். அந்த பேப்பருக்கே கேட்கிற காது இருக்குன்னு நீங்க நம்புங்க. நான் பேசுறேன். எவ்வளவு கடனை? ராஜாமணி $4,000 கடன் எழுதுறாங்கன்னா நீங்க பேசணும். அந்த பேப்பர்ல எழுத்துக்கு காது இருக்கு. இயேசு நாமத்தினால ராஜாமணியுடைய கடனை 40 நாள்ல தீருது. பேசணும். அது பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது, ஆனாலும் பேசிதான் பிரச்சனையை தீர்த்து வைத்தார். விசுவாசத்தோடு பேசுகிற மனிதனை எந்த 200 அசைக்க முடியாது. அப்படி புரிஞ்சுக்கிடும். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அசைக்க முடியாது. ஆமென். சோ அவங்க மனரம்யமா, தைரியமா, சமாதானமா இருப்பாங்க. இப்படிதான் கிங்டம் பிரின்சிபல் வேலை செய்து பாருங்களேன். அப்ப நம்ம அதோட தானே ஒத்து போகணும். கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதம் முழுவதும் இதற்கு சான்றுகள் உள்ளது. பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல. ஆமா 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 ஆமா, நிறைய சொல்லலாம். எந்த 2 எந்த 20 பார்ப்போமா? வெள்ளம், பெருங்காற்று, பயம், திகிலு, கொடுமை, எதுவுமே நம்ம அசைக்க முடியாது. ஆமா ஆமா, என்ன ரிசல்ட் வரும்? தாவீது சொல்றான், எல்லா இக்கட்டுகளுக்கும் தேவன் என்னை விலைக்கு பாதுகாத்தார். ஆமா, எல்லா இக்கட்டுகள். அதுல பிரதானமான இக்கட்டு பயம், சோர்வு, கவலை, எல்லா இக்கட்டுகள் எப்ப நடக்கும்? அந்த பாதையில போகும் பொழுது நீ என்ன செய்யணும்?
அசைக்கப்பட முடியாதவர்களாய் மனதை காத்து கொள்ள வேண்டும். மனதை காத்து கொள்வதற்கு லகுவான பாதையை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. என்ன பாதை கொடுத்திருக்கிறாரு? விசுவாசம். நீங்க நல்லா விசுவாசத்துல நீங்க பலப்பட வேண்டும்னா, நம்ம செய்தி கேட்கறீங்க நல்லது, புக்கு படிக்கிறீங்க நல்லது. உங்களுக்கு டைம் இருந்தா ஒவ்வொரு பிரச்சனையையும் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலும் எப்படி தேவன் தீர்த்து வைத்தார் என்று பாருங்க. மிராக்குலஸா எப்படி தீர்த்து வைத்தார் என்று நீங்க தியானிங்க. இன்னும் நீங்கள் விசுவாசத்திலே ஆழமாக கட்டப்படுவீர்கள். அதை மாத்திரம் இல்ல, அறிவு மாத்திரம் வரக்கூடாது. என்ன அறிவு வேணும்னா பேசணும். சரிங்களா? வெரி குட். அடுத்த கொஸ்டின் போலாம். இயேசு கிறிஸ்துவின் நியாயமான நியாய தீர்ப்பு என்ன? உதாரணம் 1 எழுதுக. வெரி குட். நல்ல கேள்வி. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தாலும் கூட. எஸ் பிரதர் பிலிப். ஓகே, இதெல்லாம் காமன் கொஸ்டின் தான். லிதியா சிஸ்டர் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நியாயமான நியாய தீர்ப்பு என்ன? நான் பாஸ்டர், பரவாயில்ல சொல்றேன் நான் திருப்பி. இல்ல சிஸ்டர் சொல்லுங்க, ஜெயா சிஸ்டர் சொல்லட்டும். அவர் பிதாவின் சித்தத்தை செய்தபடி நான் பிதாவின் நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்ப்பு நான் தேடாமல் பிதாவுக்கு சித்தமானவளே. சரி, அந்த பிதாவுக்கு ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டு வந்து நின்னா இயேசு கிறிஸ்து என்ன நியாய தீர்ப்பு கொடுத்தாரு? மன்னிச்சாரு. அதான் தீர்ப்பு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு என்னன்னா மன்னிப்பு. எக்ஸாம்பிள் யாரு சொல்லுங்க? கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ. ஆமா, அதை விட ஓப்பனா எப்படி இருக்க முடியும்ல? அழகா நல்ல உதாரணம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு என்னவென்றால் மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். இதுக்கு தான் அந்த ஸ்டோரியே சொல்றாரு. யாரு? நல்ல தகப்பன் இல்லையா? ஆமா, எப்பா உனக்கு மன்னிப்பு தான், அதுதான் தேவனுடைய தீர்ப்பு. சரிங்களா? அதை நம்ம மறந்து போக கூடாது. வெரி குட். எந்த அளவுக்கு அதுல அவரு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா, விசுவாசிகளாகிய நம்ம அல்லது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவருமே எந்த விதத்திலும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக சிலுவையில எல்லா பரிகாரமும் பண்ணி முடிச்சுட்டாரு பாருங்க. ஆமா, அப்போ நீங்க இதை மெடிடேட் பண்ண என்ன நடக்குதுன்னா, அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது, உறவு ஸ்ட்ராங்கா இருக்குது, அன்பு ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த அன்பிலே தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நீங்க அதிகமாக உணரும் பொழுது அது என்ன செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன்னா, நமக்குள்ள ஒரு பவர் ஜென்ரேட் ஆகுது. அந்த பவர் என்ன செய்யுதுன்னா, அநேக பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. சரிங்களா? ஆமா, அவருடைய அன்பு. நாம அடிக்கடி நம்ம தியானிக்கிறோம், அவரை அறிகிற அறிவு என்றால் எந்த 2ஐ அறிவது? Unconditional love. Ultimate power. Unlimited power. இதுல முழு வேதாகமும் அடங்கியது நான் யோசிக்கிறேன் பாருங்க. அன்லிமிட்டெட், அதாவது அன்கண்டிஷனல் லவ் என்ன செய்யுதுன்னா, அவரை நேசிக்க நமக்கு உதவுகிறது. அதை நீங்க தியானிக்க ஃபெய்த் உண்டாகுது. சரிங்களா? ஆமா, அவருடைய அன்பை தியானிக்க எனக்கா இத்தனை கிருபை இல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய பலவீனங்கள், அவருக்கும் தெரிஞ்சுதான் நம்ம மேல லவ் பண்றாரு, நம்ம நேசிக்கிறாரு. அது மாறாத அன்பு, அன்பின் சொருபி. சரிங்களா? அவர் நம்ம மேல நேசிக்கிறாரு. அந்த அன்பு என்ன செய்யுதுன்னா, நம்ம வந்து என்ன பண்ணிட்டுன்னா குவாலிஃபை பண்ணிட்டு இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஜபக்குறைவு இருக்கும் பொழுது அன்பு குறைஞ்சிரும், ஒரு தவறு செய்யும் போது அன்பு குறைஞ்சிரும். அப்படி இல்லை, அது மாறாத அன்பு. அதை நீங்க தியானிக்க என்ன நடந்துருதுன்னா, உங்களுக்கு விசுவாசம் பெறுகிறது. என்ன விசுவாசம்? ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைட் அவுட் ஆஃப் ஹிஸ் லவ், நாட் அவுட் ஆஃப் மை ஒர்க்ஸ். என்னுடைய கிரியைகளினால் அல்ல,
அவர் என்னை நேசித்து என்னை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டார். இந்த நாலேஜ்ல நம்ம வளரும் பொழுது அநேக நீங்க என்ன செய்வீங்கன்னா விசுவாசத்துல பெருகுவீங்க. இல்லை என்றால் எப்பவுமே ஒரு குற்ற உணர்வு, நான் அவரை எப்படியாவது சாட்டிஸ்ஃபை பண்ணணுமே இல்லையா? அநேகர் பாருங்க, அந்த மனசாட்சி புக்கெல்லாம் நம்ம தியானிப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ரெண்டாவது, அன்லிமிட்டெட் பவர். நிறைய வசனம் இருக்கு. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அப்ப இந்த இரண்டிலும் நீங்கள் வளர 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 உங்க வியாதியை தேடியும் காணாதிருப்பீர்கள், உங்கள் பலவீனத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள், உங்கள் சோர்வை தேடியும் காணாதிருப்பீர்கள், பயத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள். ஆமா, கொடுமை அதெல்லாம் நம்ம பக்கமே வராது. நாம் யாருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய. யாருடைய? இயேசு கிறிஸ்து. என்ன சொன்னாரு? என்னுடைய சந்தோஷத்தை தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். அந்த சமாதானத்தை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? இது உலகம் தருகிற சமாதானம் இல்ல, உலகம் சூழ்நிலைக்கு ஏற்பதான் உங்களுக்கு சமாதானம் தரும். நான் என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன். அது நிரந்தரமானது. அது சிறைச்சாலைக்குள்ளேயும் வேலை செய்யும், சிங்க கெபிக்குள்ளேயும் வேலை செய்யும், சீருகிற நெருப்புக்குள்ளேயும் வேலை செய்யும். அது என்ன செய்யும்? உங்களை மனரம்யமாக காத்துக்கொள்ளும். அப்போ மனரம்யம் வந்த பிறகுதான் அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும், பிரச்சனை தீரும். ஃபர்ஸ்ட் நடக்க வேண்டியது அதுதான். கர்த்தர் நல்லவர். இதற்கு நாம் நாவை விசுவாசத்தோடு பயன்படுத்த நம்ம எல்லாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதுல தேருங்க. தீராத பிரச்சனையா. சும்மா ஒரு உதாரணம் எடுக்கிறேனே, என் ஹஸ்பண்டை திருத்தவே முடியாது, என் மனைவியை திருத்தவே முடியாது, இல்லை என் பிள்ளை கண்டிப்பா திருந்த மாட்டான். அந்த நேரத்திலும் நீங்க தைரியமாக பேசுங்க. எத்தனை வருஷம் பிரச்சனையா இருந்தாலும் பேசுங்க. ஏன்னா நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஏதாவது வேற வழி பைபிள்ல இருந்தா நம்ம அந்த வழியில போகலாம். இல்ல, ஒரே வழிதான். விசுவாசத்தோடு நம்ம பேசணும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார். சரிங்களா? அதுல கூட நீங்க இன்னொரு உணர்வுக்குள்ள போக கூடாது. ஐயோ நான் சரியா பேசலையோ. நீ சாதாரண ஒரு நேரம் பேசினா போதும். சரிங்களா? ஆமா ஆமா ஆமா. யார பார்த்து பேசணும்? எங்களை பார்த்து. நம்மளை பார்த்து என்ன பேசணும்? ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய்? ஆமா, காலையில எழுந்தவுடனே மிரர் முன்னால் நின்று பேசுங்க, கை வச்சிடுங்க. நான் அன்னைக்கு சமாதானமா இருப்பேன், மனரம்யமா இருப்பேன், என்னுடைய சமாதானத்தை எதுவுமே கெடுக்க முடியாது, இந்த நாள் எனக்கு சமாதானமான நாள், இன்றைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் என்னை மேற்கொள்ளவே முடியாது, நான் தான் மேற்கொள்வேன் அப்படின்னு நீங்க இதெல்லாம் எழுதி வச்சு சொல்லலாம். உங்களுக்கு சாதாரணமே வரும். காலையில எழுந்தவுடனே பேசுங்க. நீங்கள் அன்னைக்கு நைட்டு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்னலாம் பேசுறீங்களோ அதெல்லாம் நடந்திருக்கும். சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கலாம், ஆனால் நீங்க இப்படியே பிராக்டிஸ் பண்ணி உங்களுடைய மனதை சமாதானமாக காத்து கொள்ளுவீர்கள் என்றால் அந்த பிரச்சனை அங்கே இருக்காது. சில நாட்களுக்குள்ளாக அல்லது சில வாரங்களுக்குள்ளாக மறைந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துருங்க. மிராக்கிள் பண்ணுங்க. போன் மூலமாகவே வாயாலே அற்புதம் செய்யுங்க. சாட்சி எல்லாம் நீங்க கண்டிப்பா வரும்போது சொல்லுங்கள். இப்பொழுது நம்ம அடுத்த கேள்வி போயிடலாம். உங்களை உயர்த்தும் தேவ சக்தி எங்கே இருக்கிறது? உங்களை உயர்த்தும் தேவ சக்தி எங்கே இருக்கிறது? அடுத்தது யாரு? எல்லாரும் சொல்லிட்டாங்களா? யாரு இது வரைக்கும் சொல்லாத சொல்றீங்களா? சொல்லுங்க. ஓகே, கேள்வி 7. உங்களை உயர்த்தும் தேவ சக்தி எங்கே இருக்கிறது? மிடில் இருக்கு பாருங்களா, பேஜ் 81. தேவனின் திறமையை வெளிக்கொண்டு வருவது உமது சக்தியை பொறுத்தது. என்னை உயர்த்தும் தேவனுடைய சக்தி எனக்கு உள்ளேயே இருக்கிறது. அதுக்கு எந்த வசன ரெஃபரன்ஸ்? உலகத்தில் இருக்கிறவனிலும் இருக்கிறவர் பெரியவர். ஆமா பாருங்களா, உங்களில் சிலருக்கு அநேக பிரச்சனையிலிருந்து நீங்களா வெளியே வந்திருப்பீங்க. நீங்க அதோட நின்றக்கூடாது. மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமா என்ன செய்யணும்? பேசுங்க. நல்ல வசனம் பாருங்களேன். the one who is within us is greater than the one who is in the world. அப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம்.
இத குறித்து இதை யோவான் 10:34-35 ரிலேட் பண்ணலாம். அதுல என்ன சொல்றாரு? நீங்கள் வசனத்தை பெற்றுக்கொண்டதுனால தேவர்களாக இருக்கிறீர்கள். தேவர்கள் என்றால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கிறீர்கள். ஆமா, எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேலர்களை கானானுக்குள்ளே கொண்டு செல்ல தேவன் யாரை நம்பி இருந்தார்? கானானுக்குள் தம் ஜனங்களை கொண்டு செல்ல தேவன் யாரை நம்பி இருந்தார்? மோசேய நம்பி இருந்தார். சரிங்களா? இப்பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வளிக்கும்படியாக நம்மை நம்புகிறார். யோசிங்க, அது உங்களுக்கு புரியும். கரெக்டா இல்லையா? அதனாலதான் நீங்கள் தேவர்கள் என்றார். ஆமா, அந்தந்த சந்ததிக்கு அந்தந்த சந்ததியில இருக்கிற சத்தியத்தை அறிந்தவர்கள் தான் தீர்வு. 21ஆம் நூற்றாண்டிலே தீர்வாக நாம் இருக்கிறோம். முதல் நூற்றாண்டிலே யாரை தேவன் தீர்வாக வைத்திருந்தார்? இயேசு கிறிஸ்துவை. இல்ல சிஸ்டர், சொல்லுங்க. அப்போஸ்தலர்களை, சீஷர்களை தீர்வாக வைத்திருந்தார். கிமு முதல் நூற்றாண்டுல இயேசுவை தீர்வாக வைத்திருந்தார். இதெல்லாம் நம்ம ஜெனரல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல. வெரி குட். ஆமா, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தீர்வாக தம்முடைய ஜனங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். யார் அதை எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னா சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள். நம்மையும் தேவன் அந்த ஸ்டேட்டஸ்ல அழைத்திருக்கிறார். அதனால நீங்க எப்பவுமே என்ன செய்யணும்? ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கணும். பிரச்சனைகள் ஏதாவது வருதா? சரிங்களா? கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார். ஆமா, அவருடைய இருதயத்தை நீங்கள் குளிர பண்ணுவீர்கள். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எது வார்த்தையை அல்லது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் சக்தி? வெரி குட். யாராவது சொல்லுங்க, இதுவரைக்கும் சொல்லாதவர்கள் சொல்லுங்கள். ரைட், வெரி குட். கேள்வி வெரி குட் சிஸ்டர், கரெக்ட். எது வார்த்தையை அல்லது வாக்குத்தத்தை நிறைவேற்றும் சக்தி என்றால் வார்த்தை. அதாவது எதுல எடுத்திருக்கேன்னா பேஜ் 75ல செகண்ட் பேராகிராஃப் பாட்டம் மோஸ்ட் பாருங்களேன். ஆவிக்குரிய வார்த்தைகளை இயேசு பேசினார், அவைகள் வார்த்தையை நிறைவேற்றும் சக்தி ஆயின. அப்போ பேசவில்லை என்றால் அந்த வார்த்தை மாம்சமாக மாறாது. ஆமா, அதுல நம்ம அந்த செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாவே வாசிக்கிறேன். பேஜ் 75. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், சத்தியத்தை புறக்கணிக்கிற மனிதன் நாசமடைகிறான். தேவனுடைய வசனமே சத்தியம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். யோவான் 6:63 நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அது ஆவியாகவும் ஜீவனாகவும் இருந்தாலும் நீங்க பேசும் பொழுதுதான் அது நிறைவேற்ற வல்லமை பெறுகிறது. சரிங்களா? ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம், பழைய ஏற்பாட்டுல தெளிவா சொல்றாரு ஏசாயா. என்ன சொல்றாரு? பேசலன்னா பேச மாட்டாங்க, ஆனாலும் அநேக ஜனங்கள் கர்த்தருடைய நன்மையை ருசி பார்க்க மாட்டார்கள். இல்லையா? ஆமா, கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது என்றால் உண்மையா இருக்கிறது. எதுல உண்மையா இருக்கிறது? அதை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளதா இருக்கிறது. எப்பொழுது நிறைவேறுகின்றால் நம்மை போல சாதாரண மனிதர்கள் பேசும் பொழுது. இந்த மைண்ட் செட்டை நம்ம எடுத்துடணும். எனக்கெல்லாம் பென்னிகின் மாதிரி தெரிய தெரியாது, அந்த அளவுக்குலாம் என்னால முடியாது, அது தூக்கி ஓரமா வச்சிருங்க. டிஜிஎஸ் மாதிரி எனக்கு அற்புதம் செய்ய வராது. இயேசு கிறிஸ்து அழகா அடிச்சிட்டாரு, மண்டையில கொட்டுற மாதிரி. ஏ நான் செய்ததை விட பெருசா செய்வப்பான்ட்டு. ஆமா ஆமா ஆமா, சரிங்களா? கர்த்தரை கொண்டாடுகிற நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் எல்லாரும் சக்திமான்களாக இருக்கிறோம். தேவ சக்தி, ரியல் சக்திமான்கள் இல்ல.
கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்னும் உள்ளது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களுக்காக பேசுவது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக பேசுவது மாத்திரமல்ல, உங்கள் சூழ்நிலைக்காக பேசுகிறது மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலைக்காக பேசுங்க. சரிங்களா? குறிப்பா இப்போ நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய புயல் அது இதுன்னாங்க. இப்ப பாருங்க, இப்ப கவர்மெண்ட் நல்ல ஆக்ஷன் எடுத்து பெரிய சேதம் வராம காத்து கொள்றது. ஏன் என்று நான் நம்புகிறேன்னா, நான் பல முறை பேசியிருக்கேன். நியூஸ்லயோ பேப்பர்லயோ பெரிய சைக்ளோன் வருதுன்னு சொன்ன உடனே அது மேல கை வச்சு பேசிடுவேன். ஐ கேன்சல் திஸ். நான் அப்படிதான் பிலீவ் பண்றேன். நான் பேசுறது மாத்திரமல்ல, கண்டிப்பா கொஞ்சம் பேர் பேசுவாங்க. அதுக்கு தான் அந்த இயற்கை கீழ்ப்படிந்தது, சேதம் இல்லாம போயிருது. ஆமா, இப்போ உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா நீங்க பேசணும். எப்போ பேசணும்? அதுக்காக காத்திருக்க கூடாது. ஃபோன் பண்றாங்க, ஆண்டி பெரிய புயல் வருது அப்படின்னு சொன்ன உடனே நீங்க அங்கேயே ஐ கேன்சல் திஸ். என்ன வேற என்னெல்லாம் சொல்லலாம்? எந்த சேதமும் வரக்கூடாது. ரைட்? ஆமா, எங்க பிள்ளைகளை ஒன்றும் சேதப்படுத்தாது. இன்னும் என்ன பேசலாம்னா, ஒரு டெக்னிக் நான் சொல்லி தரேண்ணே. ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கிடுவோமா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது 10 சென்டிமீட்டர் ரெயின், அதுவே தேவைக்கு அதிகம். 5 சென்டிமீட்டர் மழை பெய்தா போதும். 5 சென்டிமீட்டர்னா இவ்வளவு சைஸ் தெரியுதா? ஒரு 10,000 ஏக்கர்ல அல்லது 1,00,000 ஏக்கர்ல அந்த 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே அது பெரிய ஒரு அவுட் ஃபோரிங். சரிங்களா? 5 சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னு நம்ம அதையே பிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா மழையும் தேவை தானே. ரைட்? எளிதாக்கி விட்டாரு. ஆமா, தேவன் எல்லாவற்றையும் எளிமையாக்கிட்டாருங்க. விசுவாசித்தால் போதும், எல்லா பிரச்சனையும் தீர்த்திடலாம். பேசினால் போதும், எல்லா பிரச்சனையும் தீர்த்திடலாம். இந்த ரெண்டுமே எளிதானது. நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, உங்க மசில் பவரை கூட்ட வேண்டியதில்லை. நான் இந்த யுத்தத்துல ஜெயிக்கணும், தேவையில்லை பாருங்க. So the Lord, according to his sovereign wisdom, he has simplified everything. எல்லாவற்றையும் எளிமையாக்கிட்டாரு. இயேசு கிறிஸ்து அந்த ரெஸ்ட்ல தான் இருந்தாரு. 12 சீசர்களையும் காலையில கராத்தை சொல்லி கொடுக்கல, இல்ல நாக்குல இருக்கிற பவரை சொல்லி கொடுத்தாரு. சொல்லியும் கொடுத்தாரு, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாரு. இது எவ்வளவு ஈஸியா வேலை செய்து பாருங்கடா. இப்ப புயல் அடிச்சுட்டு, ஆமா நான் அதான் சொல்ல வந்தேன். இயேசு கிறிஸ்து படவுல எழும்புனான்னு தெரியல, எழும்பியே இருக்க மாட்டாருங்க, படுத்து இடந்தே பேசியிருப்பாரு. இளையாதே அமைதியில இருக்கு. நான் சொன்ன பாருங்க, 20 வருஷம் ஒரு சிஸ்டர் லண்டன்ல படுக்கையில் ஆயிட்டாங்க. ஆரம்ப ஒரு 4 வருஷம் இருக்கும். அப்போ எனக்கு ஃபோன் வருது, 2 மணிக்கு எடுத்து பார்த்தா ஏதோ ஓவர்சீஸ் கால்னி அட்டன் பண்ணேன். ஏர்லி மார்னிங் 2 o'clock நான் நல்லா டயர்டா தூங்கிட்டு இருக்கேன். 20 வருஷம் படுக்கையில இருந்தாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவர் என்னால எழும்பலாம் முடியாது, நான் பேசுறேன், நீங்க அற்புதம் செய்றீங்க. நான் இதைத்தான் சொன்னேன், இதைத்தான் ஞாபகப்படுத்தின ஆவியான். சிஸ்டர், நீங்க 2000 வருஷத்துக்கு முன்னாலே சோமாயிட்டீங்க, எழுந்து நடங்கள். எழுந்துட்டாங்க, நடந்துட்டாங்க. 20 வருஷம் படுக்கை நீங்க போயிட்டு. ஏன்னா பைபிள் முழுசும் அப்படித்தானே இருக்கு. படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, பேசினார். ரைட்? இதுக்கு அற்புதம் நடப்பதற்கு அல்லது பிரச்சனை தீர்வதற்கு எந்த சைஸ் ஃபெய்த் போதும்? கடுகளவு விசுவாசம். கடுகளவு. என்ன அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. அப்போ உங்கள் எல்லாருக்குமே அதை விட பெரிய விசுவாசம் இருக்குன்னு நீங்க விசுவாசிங்க. கண்டிப்பா இருக்கு. யூடியூப்ல இணைந்து இருக்கிறவள் உங்களுக்கு ஏன் சொல்றேன் தெரியுமா? இப்ப நம்ம கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு பாருங்க, போர் அடிக்கல. அது ஒரு பெரிய அடையாளம். உங்களுக்கு போதுமான அளவு விசுவாசம் இருக்கிறது. என்ன நாலேஜ் வேண்டி இருக்குன்னா, ஆமா ஐ ஹவ் இனஃப் ஃபெய்த்ங்கிற நாலேஜ் தான் வேண்டி இருக்கு. ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதில்லை, ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதில்லை, எதையுமே இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதில்லை. நீங்க போகிற போதும் வரும்போதும் உங்கள் நாவில் உள்ள அதிகாரத்தை நீங்கள் கட்ட விழுங்கள். அந்த வார்த்தை பயங்கரமான சக்தியாக இருக்கிறது. சரிங்களா? வெரி குட். அடுத்தது எத்தனாவது நம்பர் கொஸ்டின்? 9. ஓகே, கொஸ்டின் நம்பர் 9. ஜெபத்தில் கண்ணீர் சிந்த காரணம் என்ன? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அது எத்தனை பேர் யோசித்து பாத்தீங்க? உண்மையா இல்லையான்னு யோசித்து பாத்தீங்களா?
ஜெபத்திலே கண்ணீர் சிந்த காரணம் என்னவென்றால் சுய பரிதாபம். நீங்க இது கரெக்டா இதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தங்க மேல ஒரு பரிதாபமான சிந்தை. இவர் எங்க செய்ய போறாரு, நான் எங்க பெற்றுக்கொள்ள போகிறேன், ஏன்னா என்னிடத்துல அநேக குறைகள் இருக்கு. சுய பரிதாபத்துல உள்ளவர்களால் தான் அழ முடியும். ரைட்? அதாவது உண்மையான அழுகையை சொல்றேன். சிலர் ஜெபத்தை நடத்துறவங்க அழுவாங்க, ஏன்னா எல்லாரையும் அழ வைக்கணும்ட்டு. ஆனா உண்மையா அநேக லேடிஸு ஜெபத்துல அழுகிறதற்கு காரணமே சுய பரிதாபம்தான். நீங்க அதை கண்டுபிடிங்க. அதனால உங்களிடத்துல யாராவது அழுதுட்டு பேசுவாங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சிஸ்டர் கேட்டீங்களா அப்படி இப்படிம்பாங்க. அவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, கடைசி கொஸ்டின் போயிடலாம். ஜெபத்தில் பலர் கெஞ்சுகின்றனர், காரணம் என்ன? யாராவது சொல்லுங்க. கேட்டால் கிடைக்கும் என்ற விசுவாசமின்மையால் அவர்கள் இப்படி கெஞ்சுகிறார்கள். ஆமா, பேஜ் 80 டாப் பட் 1 இருக்கு பாருங்க. கேட்டால் கிடைக்கும் என்ற விசுவாசம் இல்லாமையால் அவர்கள் இப்படி கெஞ்சுகிறார்கள். வேதம் முழுவதும் நம்ம உடனே எக்ஸாம்பிள் தான் பார்க்கணும். நிறைய காரியங்களை யாரு எலியா எலிசாலாம் செய்தாங்க, சிம்பிளா பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து, பேதுரு, பவுல் எல்லாம் சிம்பிளா பேசுறாங்களே தவிர கெஞ்சவில்லை. எவ்வளவு நம்ம தவறா புரிஞ்சிருக்கோம் பாருங்க. அப்ப கெஞ்சுகிற ஜபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டாருன்னா மோஸ்ட்லி கிடைக்காது. ஏன்னா அவங்க விசுவாசம் இல்லாத ஜபிக்கிறாங்க. சரிங்களா? உடனே சொல்லியிருப்பாங்களே, சிஸ்டர் நான் விழுந்து விழுந்து ஜெபம் பண்றேன், 10 வருஷமா அழுது அழுது ஜெபம் பண்றேன்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க அவர்களுக்கு சாந்தமா பதில் சொல்லணும், உங்களுக்கு நேரம் இருந்தா, இல்லையா? அப்போ ஜபத்திலே பலர் கெஞ்சுகிறார், காரணம் என்னவென்றால் அவருடைய அவிசுவாசம். அப்போ ஜபத்திலே யாருக்கு தான் பதில் கிடைக்கும்? விசுவாசத்தோடு பேசுகிறவர் தான் பதில் கிடைக்கும். ஆமா ஆமா. அப்ப நம்ம அதிக நேரம் ஜபத்துல செலவிடணுமா? வேண்டியதில்லை. ஆனால் நீ ஏற்கனவே முன்னால விட நீங்க எல்லாரும் அதிகமான நேரம் ஜபிக்கிறீங்க. ஏன்? ஜபம் என்றால் அவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப். சமையல் பண்ணும்போது நல்லா எனக்கு கேரண்டடா சொல்ல முடியும், முன்னால விட நீங்க அவருடைய பிரசன்னத்தை அதிகமாக நீங்க உணருவீங்க. உங்களை அறியாம நன்றி சொல்லுவீங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கும் நன்றி சொல்லுவீங்க. இன்னைக்கு சமையல் நல்லா டேஸ்டா வந்துட்டு நன்றி ஆண்டவரே, இல்ல? ஆமா ஆமா. நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆண்டவரோடு உள்ள உறவே ஜபமாக இருக்கிறது. நீங்கள் அதுல பெருகுவீர்கள். நான் அப்படியே உங்களை பிளஸ் பண்ணிடுறேன். ஆமா, அதோடு கூட நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். நீங்க சிஸ்டர் ஜெயா மூலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரியுடைய மீடியா மினிஸ்ட்ரிக்கு நீங்க ஆஃபரிங் அனுப்பியிருக்கீங்க. ஆமா. ஸோ நீங்கள் அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் தனித்தனியாக உங்கள் பெயரை சொல்லி நான் ஆசீர்வாதத்தை, ஒரு பிளஸ்ஸிங் ப்ரேயரை அனுப்புவேன். ஸோ அவங்க எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமா ஆமா. இது ஒரு கலை என்று எடுத்துக்கொள்ளலாம். என்ன கலை? பேசுகிறது. இந்த பேசி நான் அவங்களை ஆசீர்வதிக்க போறேன். அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. தேவரீர், நீர் 21ஆம் நூற்றாண்டில எங்களை நம்பி இருக்கிறீர். எனவே எங்களுடைய நாவிலே உம்முடைய ராஜ்யம் வைத்திருக்கிற அந்த வல்லமையை குறித்து, சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். அதற்காக நன்றி. என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிரச்சனைகளையும் அவருடைய உறவினர்கள் பிரச்சனைகளையும் சந்திக்கிற அத்தனை பேருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கத்தக்கதாக அவருடைய நாவிலே கொடுத்திருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை குறித்த ஒரு அறிவு ஒரு உண்டாவதாக, இன்னும் உண்டாவதாக, செல்லுகிற இடங்களிலெல்லாம் அந்த வல்லமையை பேசி பேசி கட்டவிழ்த்து ஜனங்களை வாழ வைக்க தேவனுடைய ஆவியானவர் நினைப்பூட்டுவீராக. எஸ் லார்ட், யூ ஹாவ் டு ரிமைண்ட். நீதே நினைவுபடுத்துகிற தேவன். பிள்ளைகளை நினைவுபடுத்தி பெரிய பெரிய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அளவுல இவர்களுக்கு ஒரு தைரியம் உண்டாவதாக, அறிவு உண்டாவதாக, ஒரு டிவைன் கரேஜியஸ்னஸ் உண்டாவதாக தேவனுடைய ஆவியானவர் ஞாபகப்படுத்துவீராக.
ஓ உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். ஆமென்.